எங்களுடைய தலைவருக்கு விட்னஸ் சம்மன் வந்திருந்தது. அதன் அடிப்படையில் எங்களுடைய தலைவர் நேற்று டெல்லியில் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி அவர்களுக்கு தேவையான விளக்கத்தை அளித்தார். மேலும் இது தொடர்பாக அவர்கள் அதாவது இன்றும் இல்லை இந்த வாரம் பொங்கல் நிகழ்ச்சியும் இருக்குது. படம் ரிலீஸ் சம்பந்தமாகவும் எங்களுடைய தலைவருக்கு பல கூட்டங்கள் டிஸ்கஷன்ஸ் இருக்கிற காரணத்தினால நாங்களே வேறு ஒரு தேதிக்கு நாங்கள் வேண்டுமென்று கேட்டுக்கொண்டோம். அதன் அடிப்படையில் அடுத்த வாரம் ஏதாவது ஒரு தேதி எங்களுடைய தலைவரின் நேரத்தை பொறுத்து வேறொரு தேதியில் மீண்டும் ஒரு நாள் ஆஜராகி தேவையான விளக்கத்தை நாங்கள் இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்கிறதுனா நாங்கள் முடிக்கணும் கேட்டுக்கொண்டார்கள். ஸோ அதற்கு அடிப்படையில் தான் நாங்கள் அடுத்த வாரம், ஏன்னா இன்றைக்கி பல நிகழ்ச்சிகள் ஆல்ரெடி எங்களுடைய தலைவருக்கு பிளான் ஆகிருக்கனால அதனால் நாங்கள் அடுத்த வாரம் அது தொடர்பாக மீண்டும் கேட்டுக்கொண்டோம். அந்த தேதி முடிவான பிறகு கண்டிப்பாக அது தொடர்பாக தெரிவிப்போம். சார் வேறு ஏதாவது இல்லை, இன்னும் நாங்கள் முடிவு செய்யவில்லை. நாங்கள் முடிவு செய்து எங்களுடைய தலைவரின் நேரத்தை கொடுத்து அது ஏதாவது ஒரு நாள், ஏன்னா தேர்தல் நேரம் இருக்கிறது, நிறைய கூட்டங்களும் நாங்கள் நிகழ்ச்சிகளும் ஆல்ரெடி நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ அது தேதி நாங்கள் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணுறோம்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் அதன் அடிப்படையில் இன்னும் ஒரு சில நாட்களில் நாங்கள் தேடி முடிவு செய்து நாங்கள் தெரிவித்த பிறகு அவர்கள் அதுக்கு தேவையான ஏற்பாடுகள். ஜனநாயகன் பொறுத்தவரை எங்களுடைய தலைவருடைய கடைசி படம் தமிழக மக்கள் அனைவரும், தமிழக மக்கள் ஒட்டுமொத்த திரைத்துறையினரும், இந்தியா மக்கள் முழுவதும் இதை பீஸ்ஃபுல்லாக எங்களுடைய தலைவருக்கு ஒரு நியாயமான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு நல்ல ரிலீஸ் இருக்கணும்னு விரும்புகிறோம். படம் ரிலீஸ் ஆகட்டும், நீதிமன்றத்திலேருந்து வரட்டும், அதுக்கப்புறம் விரிவான உங்களுடைய கேள்விகளுக்கு இங்கே பாருங்க, எங்களுடைய தலைவருடைய கடைசி படம் அது. அதனால நாங்கள் இது சம்பந்தமாக நீதிமன்றத்திலிருந்து முடியட்டும், இன்னும் ஒன்றும் அவசியம், நீதிமன்றத்தில் முடியட்டும், கண்டிப்பாக பேசுவோம். எல்லாருக்கும் ஒரே கண்டிப்பாக அதற்கு எல்லாருக்கும் யார் ஆதரவு தெரிவித்த அனைவருக்கும் நாங்களுடைய நன்றி தெரிவித்துக்கிறோம். இது எங்களுடைய தலைவருடைய சென்டிமெண்டலாக இது கடைசி படம். அது எல்லாருக்கும் நாங்கள் உணர்ச்சி பூர்வமாக அனைத்து எங்களுடைய தொண்டர்களும் சரி, தமிழக மக்களும் சரி, ஒட்டுமொத்த இந்திய மக்களும் காத்துட்டு இருக்கோம். அது பீஸ்ஃபுல்லாக முடியட்டும், அது ரிலீஸ் பீஸ்ஃபுல்லாக முடியட்டும். உயர்நீதிமன்றத்திலையும் உச்சநீதிமன்றத்திலையும் நாங்கள் அனைவரும் நல்ல ஒரு ரிசல்ட் வரும்னு காத்துட்டு இருக்கோம். அது வரட்டும், வந்த பிறகு இது சம்பந்தம் விரிவாக. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.